யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணுங்கள். நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எனக்கும் வணக்கம். ரிவைன் 2018 இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து நல்ல நல்ல படங்கள் 96 ராட்சசன், பரியேறும் பெருமாள், அதே நேரத்தில் ஹாலிவுட் லெவலில் அதோடைய பார்த்து பிரம்மாண்டப்படுற அளவுக்கு 2.2 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு பக்கம் அந்த மாதிரி செமையாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவளை கூச்சப்படுற அளவுக்கு இந்த கிசு கிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் 2018 வந்து ஒரு 5 கிசுகிசுகள் என்னெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதில் 5வது கிசுகிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவன் படத்தோட டேரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சிம்பு கூட நான் வந்து க்ளோஸாக இருக்கும்போது இந்த வல்லவன் கெட்டவன் இந்த மாதிரி டைமில் வந்து நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு நயன்தாரா வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் வந்து ஒரு வைர மோதத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதில் கூட ஒரு ஒயிட் கலரில் ஒரு கல் பதிச்சிருக்கும். அதை என் கண் கூட பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். அவர் எதனால சொன்னவோ என்னமோ தெரியல. அடுத்த ஒரு 3 நாளுக்கு வந்து இதுதான் ஒரு ஹாட் டாபிக். அதாவது சிம்புக்கு நயன்தாராக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்க வந்து லவ் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வைரல் ஆச்சு. இதுதான் வந்து 5வது கிசு. 4வது கிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராட்சசன் படம் ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும் போது விஷ்ணு அமலாபால் 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரத்தில் வந்து 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிசு வந்துச்சு. அது எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அமலாபாலுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சதுனால 2 பேரும் வந்து சும்மா தான் இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மேட்டர் வந்துச்சு. இது மூலமாக அதுக்கப்புறம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை. அவர் வந்து அடுத்த படம் நடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அமலாபால் வந்து அவங்க தனியாக ஒரு பிஸி ஆகிட்டாங்க. இதனால இது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணப்படுச்சு. இது மூலமாக இது வந்து ஒரு 4வது இடத்துல இருக்கு. அடுத்ததா 3வது கிசு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 1 வந்து நடந்துகிட்டே இருக்கும் போது ஓவியா வந்து ஆரோ வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரோ வந்து லவ் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு ஓகே, ஆனால் எல்லாருக்கும் சுற்றி கேமரா இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, லூஸ் மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காது. வெளியவா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்றதை வெளியே வச்சு சொல்கிறேன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளியே ஓவியா வந்து எலிமினேட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோட ஒரு நல்ல பையனை கிடப்பான், ஆனால் ஆரோ வந்து நான் லவ் பண்ணல, 2 பேரும் வந்து நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீக்கிரட்டா 2 பேருக்குள்ள ஒரு லவ் போயிட்டே இருக்குமோ சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த டவுட் இருக்கு, உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து சரியா தெரியல. அடுத்ததா 2வது கிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால வந்து ஒரு 2 மாசம் மீட்டூன்னு ஃபுல்லாவே மீட்டூ தான். அந்த அளவுக்கு சின்மயி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வைரமுத்து என்கிட்ட வந்து வேற மாதிரி நடந்துக்கிட்டாரு, அவர் வந்து ரொம்ப ஒரு கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு பிரச்சனைலாம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் வந்து மீட்டூ அந்த டேக்லாம் யூஸ் பண்ணி, இந்த பையன் வந்து என்கிட்ட பயங்கரமா தப்பா நடந்துக்கிட்டா, என்ன வந்து அபியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வந்து பேசியிருந்தாங்க. அது போக இன்னொன்று ஒரு நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்து வந்து ஒரு நல்ல வரைன்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மாரிமுத்து. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்து வந்து ஒரு ஆம்பளை, அவர் வந்து இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இதெல்லாம் இருக்கும், அப்போலாம் இந்த மாதிரி கூட தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதோட பெரிய ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணாரு. இது எல்லாம் சேர்ந்து இந்த 2018 வந்து இந்த ஒரு சம்பவத்தை வந்து உருவாக்கிடுச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் கிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஒரு அல்டிமேட்டான கிசு. சின்ன பாப்பால வந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் இவங்க தான் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஸ்ரீரெட்டி அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேமரா பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க, இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க முன்னால் வந்து டிஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு மாதிரி கில்ஃபாவாக வந்து ஃபோட்டோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு நல்ல பொண்ணு, நான் வந்து ஒரு பத்தினி அந்த வகையை சேர்ந்தவன், ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கொடுக்குறா சொல்லி நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் தெலுங்கு ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அது போக கோலிவுட்ல வந்து யாரா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ், ஏஆர் முருகதாஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுங்க வந்து நடந்ததோ இல்லையோ என்னன்னு தெரியல, சில பேர் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் சில பேர் வந்து என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் மேலே நான் கேஸ் போட போகிறேன், நீ வந்து எனக்கு நஷ்டம் கொடுக்கணும், என்னோட இமேஜை வந்து நீ கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. லாரன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு படத்தை நடிக்கிற ஆசையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ப்ரெஸ் மீட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து சில டைலாக்ஸ் தான் கொடுக்குறேன், அதெல்லாம் நீ பேசி காட்டு, சின்னதாக ஒரு டான்ஸ் ஸ்டெப் கொடுக்குறேன், அதெல்லாம் நீ ஆடி காட்டு, கண்டிப்பாக நான் உனக்கு வாய்ப்பு தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது போக இப்போ வந்து லாரன்ஸ் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்கன்றது சின்னதாக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரெட்டி வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, ஸ்ரீரெட்டி யாரெல்லாம் பண்ணாங்கன்றது சரியா தெரியல. இருந்தாலும் இதில் வந்து கிசுன்ற போது என்னெல்லாம் உண்மையாக இருக்கும், என்னெல்லாம் பொய்யா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சரியா தெரியல. இருந்தாலும் 2018 வந்து இன்னெல்லாம் கிசுலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் சின்னதாக ஒரு வீடியோ. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஏதாவது ஒன்று தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா அப்படின்னு மன்னிச்சிருங்க. ரிவைன் 2018 இந்த மாதிரி நிறைய அமேசிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.